கண்ணை திறந்துட்டியா பிரக்யா? அந்த கடவுளுக்கு நன்றி. உனக்கு எதுவும் ஆகலமா, நீ நல்லபடியா கண்ணு முழிச்சிட்ட. உன்னை இந்த இடத்துல இந்த நிலைமையில பாப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சுய நினைவில்லாம உன்னை பார்த்தப்போ என் மூச்சே நின்னு போற மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஆண்டவ புண்ணியத்துல நீ கண்ணு முழிச்சிட்டேல, இனிமே எல்லாம் சரியாயிடும். இல்லம்மா, வேண்டாம் வேண்டாம், நீ இந்த நிலைமையில எழுந்திருக்க கூடாது. என்ன வேணுமா என்கிட்ட கேளு. தண்ணி வேணுமா? நீ அப்படியே படுத்துக்க. அப்படித்தான், நான் உனக்கு தண்ணி தரேன். யாரு கண்ணு பட்டுச்சோ உனக்கு போய் இப்படி ஒரு நிலைமையா? தண்ணி குடிமா. போதும் பாட்டி. போதுமா? சரிம்மா. பிரக்யா, உனக்கு இந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சுமா? நீ யாருமே இல்லாம தனியா தான் வந்தியா? இருமா, நீ கண்ணு முழிச்ச சந்தோஷத்துல நான் அபியோட போனை அட்டன் பண்ணவே மறந்துட்டேன். நான் அவனுக்கு போன் பண்ணி நீ கிடைச்சிட்டேங்கிறத சொல்றேன். அவன் உடனே இங்க கிளம்பி வந்துருவான். வேண்டாம் வேண்டாம் பாட்டி, அவர்கிட்ட நான் இங்க இருக்கிற விஷயத்த சொல்லிடாதீங்க. ஏமா? வேண்டாம். ஏமா சொல்லக்கூடாதுன்னு சொல்ற? எல்லாமே முடிஞ்சு போச்சு பாட்டி. இனிமே இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ என்ன சொல்ற? எல்லாருமே அவரு கூட இருந்து அவரை ஏமாத்துறாங்க பாட்டி. யாருமே அவருக்கு உண்மையா இல்ல பாட்டி. அவரு கூடவே இருக்கிற ஆலியா அப்புறம் தனு 2 பேரும் அவரை ஏமாத்துறாங்க பாட்டி. ஆமா ஆமா, அபிக்கு இந்த குழந்தைய பத்தின உண்மை தெரியாது. ஆனா அபியும் நானும் எவ்வளவு காதலிக்கிறோம்னு உனக்கு தெரியும்ல. நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறோம். அதனால இந்த குழந்தை உன்னோடதா இருந்தானே இல்ல அபியோடதா இருந்தானே? கூட இருந்தே குழி பறிக்கிறதுல என்னை விட எக்ஸ்பர்ட் யாராவது இருக்க முடியுமா? ஒரே கல்லுல 2 மாங்காய். ஒரு பக்கம் என் அண்ணனோட அழிவு, இன்னொரு பக்கம் என்னை ஏமாத்தின அந்த பிரபாவோட அழிவு. எல்லாம் நல்லதுக்கு தான். அதனால்தான் நீ தனுவை பத்தின உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட. ஒருவேளை அபிக்கும் தனுவுக்கும் கல்யாணம் நடந்திருந்தா அதுக்கப்புறம் காலத்துக்கும் யாருக்கோ பிறந்த குழந்தைக்கு அபி அப்பனா இருந்திருப்பான். அப்புறம் இந்த ஆலியா, அவளை என்னோட பேத்தின்னு சொல்றதுக்கே நான் ரொம்ப வெக்கப்படுறேன். உனக்கே தெரியும், அபி அவளுக்கு அளவுக்கு அதிகமா செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கான். தான் கூட பிறந்த அண்ணனுக்கே ஆலியா இப்படி துரோகம் பண்ணுவான்னு நான் கனவுல கூட நினைச்சதில்ல. இது அபிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? அவனுக்கு நான் எந்த அளவுக்கு உயிரோ அதே அளவுக்கு தான் ஆலியாவும். அவன் தாங்கிக்கவே மாட்டான். அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன். நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனு, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி. யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ போ.
செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. கரெக்ட், அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா? சரிங்கம்மா. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டாது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.